மகன் டெல்லியில் முகாமிட்டு கட்சியை கைப்பற்ற காய் நகர்த்தி வருகிறார். தந்தை பொதுக்குழுவை கூட்டி மகனை டம்மியாக்கும் வேளையில் தீவிரம் காட்டி வருகிறார். அன்புமணி ராமதாஸின் இந்த ஆடுபுலி ஆட்டத்தால் மாம்பழ கட்சியினர்தான் தற்போது கவலையில் ஆழ்ந்துள்ளனர். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. ராமதாஸ் அன்புமணி மோதலில் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அவர் செயல் தலைவர் மட்டுமே என அறிவித்தார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். மேலும் பொதுக்குழுவால் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் 2026ஆம் ஆண்டு வரை பாமகவின் தலைவராக தான் நீடிக்க தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கியிருப்பதாக அன்புமணி சொல்லி வருகிறார். அதோடு பாமகவின் சட்ட விதிகளின்படி கட்சியின் நிறுவனர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்படுகிற வழிகாட்டிதானே தவிர எந்தவொரு அதிகாரமும் கொண்டவர் அல்ல என்றும் அவர் சொல்லி வருகிறார். பாமகவில் என்னத்தான் நடக்கிறது என அக்கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். பொதுச் செயலாளர், பொருளாளர் என முக்கிய பதவிகள் இருப்பவர்களேயே பந்தாடி வருவதால் அக்கட்சி கலகலத்து போய் உள்ளது. 2ஆக பிளவுபட்டு கிடக்கும் கட்சியை யார் முழுமையாக கைப்பற்றுவது என்ற கோதாவில் இருவரும் இறங்கிவிட்டனர். தைலாபுரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்திக்கும் ராமதாஸ் அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். பதிலுக்கு அன்புமணியும் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆதரவு திரட்டி வருகிறார். தற்போது இருவரும் தனித்தனியே தனக்கு வேண்டிய நிர்வாகிகளை நியமித்து வருகின்றனர். அன்புமணி மாவட்டம் தோறும் பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி கட்சிக்காரர்களை தன் பக்கம் வளைப்பது போல ராமதாசும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்க முடிவெடுத்து விட்டார். அன்புமணி டெல்லியில் முகாமிட்டு பாஜக தலைவர்களின் ஆதரவுடன் கட்சியை கைப்பற்ற நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ராமதாசோ தொண்டர்களை சந்தித்து கட்சியை தன் பக்கம் கொண்டு வரும் நடவடிக்கையில் குதித்து விட்டார். இந்த நிலையில் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் வருகிற 10ஆம் தேதி காலையில் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொள்கிறார். அன்று மாலை 4 மணியளவில் பூம்புகார் சென்று அங்கு நடைபெறும் மகளிர் மாநாட்டு திடலை பார்வையிடுகிறார். அன்று மாலை 6 மணியளவில் மயிலாடுதுறையில் நடைபெறும் மாவட்ட பொதுக்குழுவில் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்திற்கு பின் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் செல்ல உள்ளார். வயது முதிர்வின் காரணமாக ராமதாஸ் குழந்தை போல மாறிவிட்டார். அவரால் முன்பு போல தீவிரமாக கட்சி பணியாற்ற முடியாது என அன்புமணி கூறும் குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கி வயதானாலும் நான் சிங்கம்தான் என்று களத்துக்கு சென்று கட்சி பணியாற்ற முடிவெடுத்துள்ளார். அதோடு ஆகஸ்ட் மாதம் பூம்புகாரில் நடக்கும் மகளிர் மாநாட்டை அன்புமணியின் பங்களிப்பு இல்லாமல் சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் என்று ராமதாஸ் முடிவெடுத்திருக்கிறார். இதனிடையே கடந்த வாரம் ராமதாஸ் தரப்பில் டெல்லி தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் ஒன்றை அளித்துள்ளனர். அந்த கடிதத்தில் அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் ராமதாஸே நிறுவனர் மற்றும் தலைவர் என அதில் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை தெரிந்து கொண்டுதான் அன்புமணி அவசரமாக டெல்லி சென்றுள்ளார். அதோடு கட்சியை கைப்பற்ற பாஜக உதவியையும் அன்புமணி நாடியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி டெல்லி சென்ற அன்புமணி தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து கடிதம் ஒன்றை அளித்துள்ளார். அதில் 2026 வரை தனக்கு தலைவர் பதவி அங்கீகாரம் கொடுத்து கடிதம் அளித்திருப்பதை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருக்கிறார். விதி 15 படி கட்சி தலைவர் என்பவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். அவர் கட்சியின் அரசியல் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு, மாநில மாநாட்டுக்கு தலைமை ஏற்பார். கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய மூவரின் கூட்டு பொறுப்புகளுடன் கட்சியின் நிதி, சொத்து, வங்கி கணக்கு முதலானவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு கட்சி தலைவருக்கே உரியதாகும். பிரிவு 3 படி கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். நிறுவனரால் வழிகாட்ட மட்டுமே முடியும்.
கட்சியின் அதிகாரம் தலைவருக்கு மட்டுமே உள்ளது என பாமகவின் சட்ட விதிகளை சுட்டிக்காட்டி கடிதம் கொடுத்துள்ளார் என்றார். 1991 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பன்ருட்டியில் பாமக சார்பில் வெற்றி பெற்றவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். இவர்தான் பாமகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர். அப்போது சட்டமன்றத்துக்கு அவர் யானையில் சென்று பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தார். இந்நிலையில் டெல்லி செல்வதற்கு முன்பாக பன்ருட்டி ராமச்சந்திரனை அன்புமணி நேரில் சந்தித்தார். அப்போது பாமக சட்ட விதிகள் தொடர்பாக சில ஆலோசனைகளை பன்ருட்டி ராமச்சந்திரன் அன்புமணிக்கு அளித்து இருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் தயார் செய்யப்பட்டதாம். பாமக முன்னாள் தலைவர் தீரனிடம் பேசினோம். ஐயா இந்த கட்சியை கஷ்டப்பட்டு கட்டமைத்தார். அவரின் கனவு பாமக ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான். ஐயா எந்த அரசு பதவியையும் எதிர்பார்த்தது கிடையாது. எங்களை போன்றவர்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கி அழகு பார்த்தவர். எனவே சின்னையா அவரை சந்தித்து தனது மன வருத்தத்தை சரி செய்து கொண்டு இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.